ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேர்ல்ட். நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து எப்படி சேஃபாக வச்சுக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்டு வந்து யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது வந்து ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரே பாஸ்வேர்டு வச்சு அவங்க வந்து நிறைய அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட சேனல் கூட அவங்க வந்து ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர், நியூஸ், ஜிமெயில், கூகுள் டிரைவ், கூகுள் கேலண்டர், கூகுள் ப்ளஸில் வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரே ஒரு பாஸ்வேர்டு வச்சு அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிடுவாங்க. இதனால நம்ம வந்து நம்மளோட ஜிமெயில் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து சைன்இன் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து சைன்இன் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இமெயில் ஐடியில் வந்து இப்போ என்ட்ரு ஆயிரும். இப்போ நான் சைன்இன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களோட இமெயில் ஐடியில் நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து இன்னொரு மெனுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் தான் நம்ம வந்து செட்டிங்ஸ் எல்லாமே மாடிஃபை பண்ண போகிறோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த பேஜுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய மெனு பார்த்தீங்கன்னா சைன்இன் அண்ட் செக்யூரிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நமக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆஃபில் இருந்தாக்க நீங்கள் வந்து ஆன் பண்ணியிருங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. லேப்டாப் இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸரோட கையில் ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு சென்ட் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீப்ஸ் த பேட் காய்ஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இதை எப்படி செட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து திரும்ப சைன்இன் பண்ண கேட்கும். நீங்கள் வந்து சைன்இன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த பேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறனால இந்தியா வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடுச்சு. அதை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக நம்ம வந்து பாஸ்வேர்டை ரிசீவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் மூலமாக நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறது. இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து எது தேவைப்படுதோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ட்ரை இட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு ட்ரை இட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோடய மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ட்ரை இட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வரும். நம்ம வந்து அந்த ஓடிபி பாஸ்வேர்டை நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்டர் த கோட்னு இருக்குது. நம்ம இதில் டைப் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். சப்போஸ் வந்து உங்களுக்கு கோடு வந்து ரிசீவ் ஆகலாட்டினா இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கோடு வந்து நமக்கு வந்து திரும்பவும் ரிசீவ் ஆகும். இப்போ வந்து நான் இந்த கோடை வந்து நாங்கள் டைப் பண்ணுறேன். நான் வந்து கோடை டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து செக் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் வந்து கரெக்டு தானா அப்படிங்கிற மாதிரி செக் ஆகும். செக் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இட் ஒர்க்குன்னு வந்துருச்சு. டேர்ன் ஆன் டு ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டேர்ன் ஆன் அப்படிங்கிற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா நம்ம வந்து திரும்பவும் வந்து சைன் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓடிபி பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்மாக கேட்கும். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நான் டேர்ன் ஆன் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து இது வந்து ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வேணாட்டா நீங்கள் வந்து டேர்ன் ஆஃப் கூட பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து நம்மளோட பாஸ்வேர்டை வந்து வேறு யாராவது கண்டுபிடிச்சிட்டாலும் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓடிபி பாஸ்வேர்டு கேட்கும். அது வந்து நம்ம மொபைல் நம்பர் மூலமாக தான் வரும். ஸோ நம்மளோட மொபைல் நம்பர் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம். அந்த ஓடிபி பாஸ்வேர்டு நம்ம வந்து லாகின் பண்ணும்போது அந்த ஓடிபி பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும் தான் நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும், இல்லாட்டினா ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் சைன் அவுட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சைன் அவுட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் வந்து சைன் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து திரும்பவும் லாகின் பண்ணிட்டு நான் உள்ளே காமிக்கிறேன். நான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாகின் பேஜுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து சைன்இன் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா சைன்இன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோட் கேட்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 6 டிஜிட் கோடு வந்திருக்கும். அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிட்டு டன் கொடுத்தா தான் நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும், இல்லாட்டி நம்ம வந்து ஓப்பன் ஆகாது. அதே டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். இது வந்து உங்கள் பிசியில் மட்டும் வேணாம்னு நினச்சிங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா
டோன்ட் ஆஸ்க் எகைன் ஆன் திஸ் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து அன்செக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. வேறு நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் எங்கே போனாலும் நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஓடிபி பாஸ்வேர்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து நீங்கள் செக்யூராக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு அந்த பேஜுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.